வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான வாழைக்கருவாடு குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இது கருவாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வாழைக்கருவாடு வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது செட்டிநாட்டு முறையில் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ மண் சட்டியில் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகும் உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிய விடுங்க. அதுக்கு முன்னாடி நான் கருவாடை வந்து நல்லா சுடுதண்ணியில் நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதில் உள்ள உப்பு அழுக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் சுடுதண்ணியில் நம்ம 2-3 தடவை நல்லாவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அது துண்டு துண்டாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த கடுகு எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரியிறப்பவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அந்த வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இது கூடவே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னா நல்லாயிருக்கும். அந்த புளியெல்லாம் அதில் அந்த வேர்க்கடலை இறங்கி ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூடவே நறுக்கின ஒரு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே ஜென்ரலாகவே மொதல் நாளை விட மறுநாள் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு 5 பல் அளவுக்கு நம்ம பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம் எண்ணெயில். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மீன் குழம்பு, கருவாடு குழம்பு மறுநாள் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேர்க்கடலை நம்ம சேர்க்குறோமா, மறுநாள் நல்லா புளியெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து கருவாடு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 15 வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ண வேண்டாம், அப்படி முழுசாகவே நீங்கள் போடுங்க. வெந்ததுன்னா அதுவே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது பெரிய தக்காளி இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது நல்லா நம்ம வதக்கிடலாம். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா நமக்கு வந்து வதங்கணும். இப்போ வந்து சூப்பராக வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து ஒரு 4-5 கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு வந்து மொச்சக்கொட்டை போடுவாங்க, கத்திரிக்காய் போடுவாங்க, முருங்கைக்காய் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு வந்து கருவாடு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 கத்திரிக்காய் அளவுக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கத்திரிக்காய் வெந்துடட்டும். அந்த கத்திரிக்காய் வெந்துக்கிறதுக்கு மேலே வந்து தோல் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிரும். அதுதான் நமக்கு வந்து அடையாளம். இது கூடவே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இந்த செட்டிநாடு பக்கம்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது வந்து வெந்தயம் சோம்பு போட்டு தான் தாளிப்பாங்க. அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து தனிமிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இது 2 வேண்டான்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ஜீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா ஒன்று சேரணும். இந்த மசாலா பொடி எல்லாம் வந்து நல்லா ஒன்று சேரணும். நீங்கள் இந்த மாதிரி தனியாத்தூள் மிளகாத்தூள் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்க வேணாலும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் டேரெக்டாகவே நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவான புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து குழம்புக்கு தேவையான அளவான தண்ணியையும் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்குவோம். ஏன்னா கருவாடில் நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கிற உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம குழம்புக்கு கொஞ்சமாகவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட நம்ம கடைசியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா நமக்கு வேகணும். அதுக்காக நம்ம வந்து 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போது இந்த டைம் நீங்கள் வந்து காரம், உப்பு, புளி எல்லாமே நீங்கள் செக் பண்ணிடுங்க. இது நீங்கள் வந்து சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு நீங்கள் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாட்டி ஒரு ஃபிஷ் ஃப்ரை இல்லாட்டி ஒரு கூட்டு ரெசிபி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம வந்து கழுவி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்கருவாடை அதில் நம்ம சேர்த்துடலாம். வாழைக்கருவாடை வந்து ஒரு 4-5 தடவை நல்லா நீங்கள் சுடுதண்ணிலே நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு, அந்த உப்பு எல்லாமே வந்து நமக்கு தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைக்கருவாடை இதில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து வஞ்சர கருவாடுலையும் செய்யலாம், தெருக்கு கருவாடுலையும் செய்யலாம். எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு தான். இப்போ கருவாடை போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். இப்போ நமக்கு சூப்பராக வெந்துருச்சு, கருவாடு நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வாசமும் வருது. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் கருவாடு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து வாழை கருவாடுன்னு இல்லை, நீங்கள் எந்த கருவாடு வேணால் போட்டு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.